விரோதி பஞ்சலத்தை தடை விதிக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் செய்ததே ஒரு சட்ட விரோதம். அப்ப உங்களுக்கு யார் தடை விதிக்கிறீர்கள்? பாட்டன் பூட்டன் வாழ்ந்த மண்ணில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தன்னிறைவோடும் வாழ முடியும். நிச்சயம் இந்த விகாரை அகற்றப்படும் என்றது. மாலை 4 மணிக்கு தொடங்கி ராணுவத்தின் துணையுடன் எங்கள் இடங்களை மதத்துக்கு எதிரான போராட்டம் அல்ல என்பதை தெளிவாக அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். விரோதி பஞ்சலத்தை நீதி 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 விரோதி பஞ்சலத்தை அப்பே இடாம அப்பே இடாம அப்பே இடாம நீதி விரோதி பஞ்சலயா அசாய் बात कर रहा हूं नीति विरोधी पंचालय नीति विरोधी पंचालय नीति विरोधी पंचालय नीति विरोधी पंचालय சட்டவிரோத விசாரியை சட்டவிரோத விசாரியை சட்டவிரோத விசாரியை சட்டவிரோத விசாரியை சட்டவிரோத விசாரிக்கு சட்டவிரோத விசாரிக்கு சட்டவிரோத விசாரிக்கு சட்டவிரோத விசாரிக்கு சட்டவிரோத விசாரிக்கு சட்டவிரோத விசாரிக்கு வேண்டாம் வேண்டாம் மாத்திக்கொண்டு வேண்டாம் 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 மினி மரவாவதாவ மினி மரவாவதாவ மினி மரவாவதாவ அப்பே இடம அப்பே இடம அப்பே இடம அப்பே இடம அப்பே இடம அப்பே இடம நீதி விரோதி பஞ்சலையா நீதி விரோதி பஞ்சலையா நீதி விரோதி பஞ்சலையா விரோதி பஞ்சலையா விரோதி பஞ்சலையா விரோதி பஞ்சலையா மினி மரவாவதாவ மினி மரவாவதாவ மினி மரவாவதாவ மினி மரவாவதாவ மினி மரவாவதாவ மினி மரவாவதாவ ஜாதிவாதி போலீஸ் ஜாதிவாதி போலீஸ் ஜாதிவாதி போலீஸ் ஜாதிவாதி போலீஸ் ஜாதிவாதி போலீஸ் மினி மர பலாலி வாய்ஸ் மினி மர பலாலி வாய்ஸ்
நீதி விரோதி பஞ்சலட 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 அப்பே இடம அப்பே இடம அப்பே இடம அப்பே இடம அப்பே இடம ஜாதிவாதி போலீஸ் 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 மினி மாரவாவுதாவ 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 ஜாதிவாதி போலீஸ் ஜாதிவாதி போலீஸ் ஜாதிவாதி போலீஸ் ஜாதிவாதி போலீஸ் அப்பே இடமா அப்படி அதியோ 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 வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இந்த தையிட்டியில இந்த சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராக காணி உரிமையாளர்களாக எங்களாலும் மற்றது யாழ்ப்பாண மக்கள் அனைவரது ஆதரவுகளாலும் அரசியல் ஆதரவுகளாலும் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம். இது என்னன்னா உண்மையிலேயே நாங்கள் எந்த ஒரு இன மதத்துக்கு எதிரான போராட்டம் அல்ல என்பதை தெளிவாக அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சட்டவிரோத ஆக்கிரமிப்பு, திட்டமிட்ட ஒரு ஆக்கிரமிப்புக்கு எதிராக எமது பூர்வீக நிலங்களான பரம்பரை நிலங்களை மீட்பதற்காகவே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஆகவே அனைவரும் எமது நிலைமைகளை புரிந்து கொண்டு இதன் உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை எதிர்ப்பதற்கு எமக்கு ஆதரவாக கிளம்பி வர வேண்டும். இன்றும் நாளையும் இந்த போராட்டம் பெருமளவிலே ஒரு எழுச்சி போராட்டமாக நடைபெற்று வர இருக்கிறது. இன்று மாலை 4 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. நாளை மாலை 6 மணி வரையும் இந்த போராட்டம் பெருமெடுப்பிலே நடக்க இருக்கிறது. ஆகவே மக்கள் அனைவரும் தமது பூரண ஆதரவினை தந்து இந்த தையிட்டு மண்ணை மீட்பதற்கு அனைவருமே பங்காளியாக வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு இன்னொரு ஆக்கிரமிப்பு நடைபெறுவதற்கு இந்த தையிட்டி ஒரு உதாரணமாக அமைந்துவிடக் கூடாது. ஆகவே நாம் விட்டுவிடக் கூடாது. நமது வருங்கால சந்ததியினர் நம்மை சபிக்க கூடாது. இந்த மக்கள் நமது காணிகளை விட்டு கொடுத்து விட்டார்கள் சிங்களவர்களுக்கு என்று நமது வருங்கால சந்ததி நம்மை சபிக்க கூடாது. நாம் எமது காலத்திலேயே இதை மீட்டெடுத்து விட வேண்டும். ஆகவே அனைவரும் ஆதரவு தந்து ஒன்று திரண்டால் மிகவும் குறுகிய காலத்திலேயே நமது பிரச்சனைகளை முடித்து நாம் நிம்மதியாக நமது பாட்டன் பூட்டன் வாழ்ந்த மண்ணிலே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தன்னிறைவோடும் வாழ முடியும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே மீண்டும் ஒருமுறை உருக்கமாக கேட்டுக்கொள்கிறேன். அனைவருமே எமது போராட்டத்துக்கு ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எங்கள் பிரதேசத்திலே இந்த தையிட்டி நிலத்திலே ஒரு சட்டவிரோதமான முறையிலே ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் துணையுடன் எங்கள் இடங்களை ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் துணையுடன் ஆக்கிரமிப்பு இராணுவத்தாலே ஒரு விகாரை ஒன்று இங்கே கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த விகாரையானது முற்றிலுமே சட்டவிரோதமானது. ஆகவே விகாரை உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் கடந்த 2 வருட காலத்துக்கு மேலாக இங்கே ஆர்ப்பாட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களை பார்த்து நீங்கள் எங்களுக்கு தடை விதிக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் செய்ததே ஒரு சட்டவிரோதம். அப்போ உங்களுக்கு யார் தடை விதிப்பது? எங்கள் மண்ணுக்குள்ள உங்களை யார் அனுமதித்தது? முதல்ல நீங்கள் அதாவது எங்கள் மண்ணை பலக்காரமாக கைப்பற்றி கொண்டு இன்று எங்களிடங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு விகாரையை கட்டி எங்களை மேலாதிக்கம் செய்துகின்ற நீங்கள் ஒரு இனவாதமாகத்தான் நீங்கள் நடந்து கொள்கின்றீர்கள். உங்கள் இனவாத நடவடிக்கைகள் இனியும் எங்கள் மண்ணிலே செல்லாது. ஏனென்றால் எங்கள் மக்கள் நல்லாக வெளிப்படைந்து விட்டார்கள். ஆரம்ப காலத்திலே எங்கள் மக்கள் மத்தியிலே ஒரு விதமான அச்ச உணர்வு இருந்தது. இன்று அவர்கள் அதெல்லாத்தையும் துடைத்தெறிந்து விட்டார்கள். அதற்கான காரணம் பேரினவாதத்துக்கு தெரியும். அதுக்கான காரணம் என்னவென்றது எங்கள் மத்தியிலே பயம் என்பது தெளிவுகூட கிடையாது. எனவே எந்த விகாரையை நீங்கள் இடித்து அழிக்க வேண்டும். இது முற்றிலும் முழுதிலும் ஒரு சட்ட விரோதமான ஒரு செயல். எங்கள் மண்ணிலே எங்கள் மண்ணை ஆக்கிரமிப்பதற்கு உங்களுக்கான அதிகாரத்தை கொடுத்தது யார் என்று வந்திருக்கும் அனுரா கூட இதற்கான ஒரு நல்ல சமீட்சையை சொல்கின்றார். இல்லை, இடையிலே எங்களில் ஒரு கோடாலி காம்புகள் எங்களுக்குள்ளே இருக்கின்ற கோடாலி காம்புகள், அதாவது தன் இனத்தை அழிக்க சதி செய்கின்ற கோடாலி காம்புகளும் அதற்கு துணை போகின்றன. எனவே இந்த கோடாலி காம்புகளிலிருந்தும்
எங்கள் மக்களை நாங்கள் காப்பாற்ற வேணும். அதே வேளையில் இந்த பேரினவாதத்திடம் இருந்தும் எங்கள் மக்களை நாங்கள் காப்பாற்ற வேணும், எங்கள் இடங்களை காப்பாற்ற வேணும். எனவே எந்த காணொளி பதிவுகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்கள் அலையென திரண்டு வந்து எங்கள் இந்த போராட்டத்துக்கு நீங்கள் ஆதரவு தருவீர்களாக இருந்தால் நிச்சயம் இந்த விகாரை அகற்றப்படும் என்றதில் அசையாத நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. எல்லோருக்கும் வணக்கம். ලංකාව යනදා කියන අන්රාවලට මේ ලංකාවේ උතුරදා කියන බලාත්තෙන් තියෙන ඉඩම් ගඩම් බලාත්තෙන් අල්ලලා තමන්ගේ මේක අල්ලන්න මේක හදන්න පුළුවන්ද? බෑනේ. ඒක අපේ ඉඩමනේ. අපේ ඉඩම අපේ අයිතිවාසිකයනේ මේක. ඒක කොහොමද මේගොල්ලෝ බලෙන් අල්ලන්න පුළුවන්? බලෙන් කොහොමද බිල්ඩින් හැදුවේ? ඒකට නීති විරෝධයක්නේ. කොයි උසාවිය ඕගොල්ලෝට තීන්දුවක් දුන්නේ? අන්න මෙතන බිල්ඩින් හදන්න පුළුවන් කියලා. නෑනේ. මොකටද මේක කරන්නේ අපේ ඉඩමෙන් ඇවිල්ලා? මොනවද හේතුව කියන්නකෝ. එතකොට ඕගොල්ලෝ කියන්නේ ඕගොල්ලෝ ඔක්කොම නීති විරෝධයෙන් කරන්නේ. ඕගොල්ලෝ ඔක්කොම අපිට රස්සවාදී නෙවෙයි. බලනකොට ඕගොල්ලෝ තමයි රස්සවාදී වාගේ අපේ ඉඩම් ගඩම් අල්ලලා ඕගොල්ලෝ මෙතන බිල්ඩින් හදනකොට ඒක අනිවාර්යෙන් මගේ උත්තිමතවට මම කියන්න ඕක නීති විරෝධයක්. කරුණාකරලා මම කියන්නේ ඕක අයින් කරන්නකෝ. ඒක අයින් කරන්න ඕනේ අනිවාර්යෙන්. අනුන්ගේ කතාව කිසි දෙයක් අපිට ඕනේ නැහැ. මේක අපේ ඉඩම. අපේ ඉඩම අයිතිවාසිකේ. මේක අපේ ඉඩමකින් ඕගොල්ලෝ අවිල්ල මෙතන බලයෙන් බිල්ඩින් එක හදලා ඒක අනිවාර්යයෙන් මේක නැති කරන්න ඕනේ කියන තමයි අපේ ඉල්ලාසීම. එහෙනම් දෙවියන්ගේ පිටයි බුදු සරණයි.